புஷ்ய மாதம் என்றழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 17ஆம் அத்தியாயமான 17ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஒரு நாள் அவர்களின் மகன் சோகதேவன் தனது நண்பர்களுடன் கிணற்றிற்கு சென்று நீராடினார். அவர் தண்ணீரில் மூழ்கி இறந்தார். அவர் தண்ணீரிலிருந்து வெளியே வராததைக் கண்டு அவரது மனைவியர் அழுது புலம்பி ஓடினர். குழந்தைகள் சென்று கோத்தமியிடம் முழு கதையையும் கூறினார்கள். குழந்தைகளின் வேண்டுகோளை கேட்டு கோத்தமி பிரகிருதியின் மீது வீழ்ந்தார். இதற்கிடையில் சுதேவரும் காட்டிலிருந்து திரும்பி வந்து தனது மகனின் மரண சம்பவத்தை கேட்டு வெட்டப்பட்ட மரம் போல பிரகிருதியின் மீது விழுந்தார். பின்னர் ஆணும் பெண்ணும் எழுந்து கிணற்றுக்குள் சென்றனர். அங்கு இறந்த மகனை தழுவி சுதேவ சர்மா உடலை தனது மடியில் எடுத்துக்கொண்டு தனது மகனின் முகத்தில் மீண்டும் மீண்டும் முத்தமிட்டார். தனது இறந்த மகன் தொட்டியில் கிடப்பதைக் கண்டு அன்னை அழத் தொடங்கினார். புலம்பிக் கொண்டே, மகனே, என்னை நினைத்து என் இதயத்தை கவர்ந்து என் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் அழகான வார்த்தைகளை கூறுவாய். உன் வயதான பெற்றோரை விட்டு பிரிந்து செல்ல நீ தகுதியற்றவன். மகனே, உன் நண்பன் வேதங்களை படிக்க உன்னை அழைக்கிறான். உன் அத்தியாயத்தை படிக்க அழைக்கிறான். இந்த நேரத்தில் நீ இப்படி ஏன் உறங்குகிறாய்? நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன். நீ இல்லை என்றால் நான் குறைந்து விடுவேன். இப்போது காட்டில் எனக்கு என்ன பணி? இதை கூறி அவர் கடவுளின் நாமங்களை உச்சரிக்க தொடங்கினார். 17ஆம் அத்தியாயம் என்றழைக்கப்படும் 17ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.